ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் 4 2024 நடந்த தமிழ் கொஷினுடைய 1லேருந்து 50 வரைக்கும் எங்கெங்கே வந்து புக்கில் இருக்குன்றதை வந்து பார்த்தோம். ப்ளஸ் சிலபஸில் வந்து எந்த டாபிக் கீழே கவர் ஆகுறதை பார்த்தோம். இப்போ ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து 51 to 100 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இங்கே 51th கொஷின். ஒரு அடிகள் முதல் 3-4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுன்றது கேட்டிருக்காங்க. இது வந்து 2வது எழுத்துனாவே அது வந்து எதுகை தான் வரும். இது வந்து எங்கே சிலபஸில் வந்து கவர் ஆகும்னா டாபிக் 20ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுகை மோனை ஈபு வெற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றதுல இது எங்கே இருக்குன்னா வந்து 9th 3rd termல ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 77ல் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்க புக்கை பொறுத்து வந்து பேஜ் நம்பர் வேரி ஆகும். இங்கே பாருங்கள் 1, 3 மற்றும் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3, 4ன்றது வந்து மேற்கதுவாய் எதுகை. அதாவது எதுகைன்றது வந்து மொத்தம் வந்து போன டைம் லாஸ்ட் இயரில் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. மோனை எத்தனை வகைப்படும்ன்றது 8. அதே மாதிரி எதுகைன்றது 8 தான். எதுகைன்றது வந்து அடி எதுகைன்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீர் எதுகைன்னு இருக்கும். இப்போ 2 லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 வந்து இங்கே லா இருந்து அதே மாதிரி அடுத்த லைன்லேயே லா இருந்துச்சுன்னா அது வந்து அடி எதுகையில் வரும். சீர் எதுகையை மட்டும் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா இணை பொழிப்பு ஒருவு கூளை கீழ்கதுவாய் மேல்கதுவாய் முற்று அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. அதில் இங்கே பாருங்கள் மேல்கதுவாய் 1, 3, 4னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது ஒரு சீரா, இது 2, இது 3, இது 4. ஸோ 1ல் கரெக்டாக அதே இது லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 3ல் வந்திருக்கு. அடுத்து 4வது இதில் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னா மேற்கதுவாய் எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 52. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷினை அமைக்கணும்னா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இது நம்மளே வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணிடுவோம். இது வந்து எது கீழே வருதுன்னா இங்கே பாருங்கள் பகுதி 16 வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். புக்லேயும் வந்து அவரை பற்றி இந்த இது கொடுத்துருக்காங்க. 11th நியூவில் பேஜ் நம்பர் 23 சான்றோர் சித்திரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. இங்கே கீழேயுமே அதுக்கு பின்னாடியுமே வந்து கொஷினாக அவங்களுமே இதை ஃப்ரேம் பண்ணி காருவாங்க பாருங்கள். புக் பேக்லேயே மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினாவை அமைக்கின்றதை வந்து நம்மளுக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் 53 வந்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ்ன்றதை நம்ம எப்படி பிரிப்போம்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்றத பிரிப்போம். ஸோ வந்து இது வந்து பண்பு தொகையில் தான் வரும். இது வந்து எது கீழே வரும்னா வந்து சிலபஸில் 15ல் இருக்குது பாருங்கள் இலக்கண குறிப்பறிதல், அது கீழே வரும். இது வந்து எங்கே இருக்குன்னா 12th பேஜ் நம்பர் 3ல் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செந்தமிழ்ன்றது வந்து என்னென்னா பண்பு தொகை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னா பகுதி ஈல வந்து 8வதுல வந்து கவர் ஆகுது. தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு அந்த இதில் வந்து தமிழின் தொன்மையில் வந்து நம்ம வந்து தண்டி அலங்காரம் பாடலை வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று. இது வந்து காவிய தசம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுன்னா தண்டி அலங்காரம். ஸோ காவிய தசனம்ன்றது தண்டி அலங்காரம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து லைனை வந்து கொடுத்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ள வந்து கவர் ஆகும்னா சிலபஸில் வந்து பகுதி 6 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் 13ல் வந்து கொடுத்துருக்காங்க. இது புக்கில் எங்கே இருக்குதுன்னா வந்து 12th நியூவில் பேஜ் நம்பர் 159ல் வந்து இருக்குது. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இந்த லைனை தான் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அதான் வந்து இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 56. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடியே இப்போ ஒரு கொஸ்டின் எதுகையில் பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து 9th 3rd termல வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
இணைன்றது வந்து 1 2 இருந்துச்சுன்னா பொழிப்புன்றது வந்து 1 3ன்றது இருந்துச்சுன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் மோனைன்றது ஃபஸ்ட்டு தான் பார்க்கணும். தூன்றது வந்து 1வது சீரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தூன்றது வந்து 3வது சீரில் இருக்குது. ஸோ 1 3ன்றப்போ பொழிப்பு மோனைன்றது வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து படமாட பான்றது வந்து 1வது இது, பகவர்க்குன்றது வந்து 3ல் இருக்குது. அதே மாதிரி நான் எல்லா லைன்லையுமே 1 3 தான் இருக்குது. ஸோ 1 3 இருக்கிறதுனால வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா பொழிப்பு மோனை. இதே இது வந்து நம்ம பகுதி ஆளை வந்து 10ல் வந்து நம்ம வந்து ஆழ்வார்கள் பற்றி படிக்கும்போது நம்ம திருமூலர் பற்றின லெசன் வந்து 8ல் வந்து படிச்சிருப்போம். அதில் உள்ள லைனை தான் கொடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 57th. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது சிலபஸில் எங்கே வந்து கவர் ஆகுனா, இங்கே பாருங்கள் 17ல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வாக்கியம்ன்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா 9th இயல் 1ல் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 20ல். இங்கே பாருங்கள், பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீன்றது வந்து கட்டளை தொடர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இமிழிசையோட இலக்கண குறிப்பு என்னென்னா வினைத்தொகை. இது வந்து எது கீழே வந்து கவர் ஆகுதுன்னா பகுதி ஆளை வந்து 15ல் வந்து இலக்கண குறிப்பிடுதல்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா 9th நியூவில் வந்து பேஜ் நம்பர் 193ல் இருக்குது. இங்கே பாருங்கள், இமிழிசைன்றது வந்து வினைத்தொகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வினைத்தொகை தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 59. மல்லிகை சூடினால் என்பது என்ன வந்து எவ்வகை பெயர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னா வந்து 7th செகண்ட் டேர்மில் வந்து பேஜ் நம்பர் 67ல் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், மல்லிகை சூடினால் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, பொருளாகு பெயர். ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பொருளாகு பெயர். இது வந்து பகுதி 14ல் பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்ற சிலபஸ் கீழே வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 60 கொஸ்டின். கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருக அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 9th வந்து பேஜ் நம்பர் 160ல் இருக்குது. இது எது கீழே வந்து கவர் ஆகும்னா உங்களுக்கு பகுதி ஆளை வந்து 15 இலக்கண குறிப்பறிதல் அந்த இதுக்கு கீழே வந்து கவர் ஆகும். ப்ளஸ் வந்து இது வந்து பகுதி ஆளை வந்து 3 கீழையும் வந்து இது வந்து ராவண காவியம்ன்ற டைட்டில் கீழே வந்து கவர் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரைப்பொரு அப்படின்றது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி வரும்னா கரைப்பொருன்றது கரையை பொரு அப்படின்றது வரும். வந்து மறைஞ்சிருக்கனால இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், புறநாற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 11th வந்து நியூவில் பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. இது நம்மளுக்கு பகுதி ஆளை வந்து 11 கீழ்கணக்கு 8 தொகை 10 பாட்டுன்ற அந்த சிலபஸ் கீழே நம்ம வந்து புறநானூறுகள் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புறநானூறு வந்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஜி.இ. போப் வந்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை வந்து எந்த டைட்டில் கீழே வந்து மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இன்னொரு ஓல்டு புக்லேயும் இதே கொஸ்டின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து புறநானூறு. இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து 9th வந்து ON சமகால தோழர்கள் என்ற லெசனில் வந்து இருக்குது. இது வந்து அறிவியல் சிந்தனைகள்ன்ற டாபிக் கீழே வந்து இது வந்து கவர் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து 8th 3rd டேர்ம்லையும் புறநானூரில் இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிலபஸில் வந்து ஆளை வந்து 8 தொகை கீழே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இங்கே பாருங்கள், வளவன் ஏவா வானூர்தி அப்படின்றது வந்து என்னதுன்னா புறநானூறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பாக்ஸ் டேட்டா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பாக்ஸ் டேட்டாவில் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது இப்போ தான் அந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி அதே பாக்ஸில் உள்ள வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஜி.இ. போப் பற்றி. இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பேராசிரியர் ஜார்ஜ் எல்கார்ட் அவர் தான் வந்து இந்த இதை வந்து பாடியிருக்காரு. என்னும் தலைப்பில் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துள்ளார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா ஜார்ஜ் எல்கார்ட். இது வந்து நம்ம புறநானூறு பகுதி ஆளை வந்து 8 தொகையில் வந்து புறநானூறு கீழே தான் இந்த சிலபஸில் தான் இந்த கொஸ்டின் வந்து கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே சிலபஸில் கவர் ஆகும்னா பகுதி 5ல் வந்து நிகழ்கலை அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அது கீழே தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th பேஜ் நம்பர் 129க்கு கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுவும் சிலபஸ் கீழே தான் இந்த கொஷின் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் அப்படி யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது திருமந்திரத்துலேருந்து இந்த பாட்டு வந்து எடுத்திருக்காங்க. இது எழுதினது திருமூலர். பட் ஆனால் நம்மளுக்கு புக்கில் வந்து இது எங்கேயும் இல்லை. ஸோ வந்து இந்த கொஷின் வந்து அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. 66th கொஷின் பாருங்கள். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுவர். இதற்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 6th செகண்ட் டேர்மில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இது வந்து பகுதி ஆள் வந்து 9 வந்து நாட்டுப்புற பாட்டு மற்றும் சித்தர் பாடல்கள் அந்த இதுக்கு கீழே வந்து கவர் ஆகிருக்கும். நம்மளுக்கு சித்தர் பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 12th வந்து ஒரு லெசன் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் சித்தர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அது போய்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியே கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். ஸோ அதுக்கான ஆன்சர் கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா 9th வந்து நியூவில் வந்து பேஜ் நம்பர் 138 வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைன்ற அண்ணாவுடைய வானொலி இதுலேருந்து கீழே வந்து பாக்ஸ் டேட்டாவில் நூலகம் பற்றி கேட்டிருப்பாங்க. இதே இதுலேருந்து ஏற்கனவே ஒரு கொஷின் நம்ம வந்து போனதில் பார்த்தோம். இதே இதில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஸோ அதுக்கான ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இது வந்து பகுதி ஈல வந்து நூலகம்ன்ற டாபிக் வந்து 21 வந்து கவர் ஆகுது. ஸோ வந்து இது வந்து சிலபஸில் நூலகம் பற்றிய செய்திகளுக்கு கீழே வந்து இந்த கொஷின் வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மஞ்சள் காமலைக்கு எளிய மருந்தாக இன்று பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றும் தான் இதுக்கான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா 9th செகண்ட் டேர்மில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 79 வந்து இருக்குது. இங்கே பாருங்கள். இது கீழ்காய் நெல்லி, இதனை கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி என்று குறிப்பிடுவர். மஞ்சள் காமலைக்கு எளிய மருந்தாக பயன்பட்டு வருகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இவை மூன்றும் தான். இது வந்து பகுதி ஈல வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் அது கீழே தான் இந்த லெசன் வந்து கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 69th உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா கரிப்பு மணிகள் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா 10th வந்து பேஜ் நம்பர் 173 வந்து இருக்குது. இது எது கீழே கவர் ஆகும்னா பகுதி ஈல வந்து 17 தமிழ் மகளிரின் சிறப்பு அந்த இதுக்கு கீழே வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகும். ராஜம் கிருஷ்ணன் வந்து எழுதியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். உப்பளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உப்புன்றது வந்து கரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கரிப்பு மணிகள்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்து தான் குறிஞ்சி தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குறிஞ்சினாவே என்ன? மலை சார்ந்த இடங்கள் தான் நம்ம வந்து குறிஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ வந்து குறிஞ்சி தேன்றது வந்து அந்த படுகர் இன மக்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீனவர் வாழ்வினுடைய சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் அப்படின்றது வந்து நூலாக எழுதியிருக்காங்க. மீனவன்றது என்ன? கடலில் வந்து அலை வந்து வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு இயரில் கூட நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கொஷினில் வந்து கேட்கலாம். ஸோ வந்து இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? பா. சிங்காரம். இது வந்து சிலபஸ் வைஸில் வந்து இந்த கொஷின் வந்து கவர் ஆகலை. ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா 10th வந்து புயல்லே ஒரு தோணின்னு ஒரு லெசன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து நூல்வெளியில் வந்து அந்த ஆத்தர் பா. சிங்காரம் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆத்தர் வந்து நம்மளுக்கு சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகலை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸில் உள்ளதெல்லாம் தரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து படிங்க. ஸோ 1 or 2 கொஷின் மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸ் இல்லாமல் ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை படிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன? திருவி கல்யாண சுந்தரம். இது வந்து ஓல்டு புக்லேயும் இந்த முத்துராமலிங்க தேவரை பற்றின லெசனில் கொடுத்துருப்பாங்க. 7th ஃபஸ்ட்டு டேர்ம் நியூ புக்லேயும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்துராமலிங்க தேவர் அவர் தான் வந்து திருவி கல்யாண சுந்தரம் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். ஸோ வந்து சிலபஸில் வந்து 13 பகுதி ஈல வந்து 13 வந்து நம்மளுக்கு வந்து முத்துராமலிங்கர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பின்னாடி திருவிகாவை பற்றியும் நம்மளுக்கு சிலபஸ்க்குள்ளே தான் கவர் ஆகுது. முத்துராமலிங்க தேவர்ன்றது கீழே வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மாங்னசி, ஜான் செஃபர்ட் ஃபாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்றது. இது வந்து அறிவியல் சிந்தனைகள்ன்ற சிலபஸில் வந்து உள்ள கவராக இருக்க லெசன் கீழே தான் வந்து இது வந்து வரும். இது எங்கே இருக்குன்னா 9th நியூவில் வந்து பேஜ் நம்பர் 97 வந்து இருக்குது. இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் இந்த கொஷினுக்கான ப்ரூஃபு. அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாங் மாக்னஸ்கி அவர் வந்து கணினி மூலம் தொலைநூல்கள் எடுக்கும் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு ஜான் செஃபர்ட் ஃபாரன்றவர் தானியங்கி பனை இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் என்றவர் இணைய வணிகம். இதுதான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த கொஷின் வந்து சிலபஸ் கீழே தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி.வை. தாமோதரனார். இது 11th நியூவில் வந்து சான்றோர் சித்திரத்துக்கு கீழே வந்து வரும். 72 பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் சி.வை. தாமோதரனார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு புக்குக்கும் பின்னாடி உள்ள பாக்ஸ் டேட்டா படிக்கணும், மொழித்திறன் பயிற்சி படிக்கணும், அறிவை விரிவிசை, சான்றோர் சித்திரம் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு இலக்கண பாட்டிலையும் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து ராஜாஜி தலைமை தாங்கியிருக்க மாட்டார், செங்கல்வராயன் தான் தலைமை தாங்கியிருப்பார். இது வந்து 10th நியூவில் பேஜ் நம்பர் 163 இருக்குது. மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகராட்சி தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். இது வந்து நம்மளுக்கு மாப்போசியை பற்றி பாருங்கள். பகுதி ஈல 13 மாப்போ சிவஞானம் கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு கீழே தான், அந்த சிலபஸ் கீழே தான் நம்மளுக்கு இந்த கொஷின் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன? ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கல, பட் ஆனால் தேவநேய பாவனார் சிலபஸில் இருக்காரு. அவர் எழுதின லெசனில் இருந்து தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ தேவநேய பாவனாருக்கு கீழே வந்து இந்த கொஷின் வந்து கவர் ஆகும். பகுதி ஈல வந்து 11 தேவநேய பாவனார் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே தான் கவர் ஆகுது. கொடுத்துருக்காங்க வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைத்திருப்பவர். பாவனர் நூலகமும் அமைச்சிருப்பாரு. இதெல்லாம் யார் அமைச்சிருப்பாங்கன்னா அவர் தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஸோ இந்த கொஷின் சிலபஸ் கீழே தான் கவர் ஆகும். நெக்ஸ்ட் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது எந்த கோயில்னா ராஜ சிம்மேஸ்வரம் கோயில். அதுக்கான ஆன்சர் இது எங்கே இருக்குன்னா 11th நியூவில் பேஜ் நம்பர் 174 இருக்குது. இது வந்து பகுதி ஈக்கு கீழே தான் வந்து சிலபஸில் கவர் ஆகும். கலைகள், சிற்பம், ஓவியம் பயிற்சி, இதில் சிற்பக்கலைகள், இந்த கோவில் கலைகள், கட்டடக்கலைகளுக்கு கீழே தான் இந்த இது வந்து கவர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலை ராஜராஜனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. ஸோ இதுக்கான ஆன்சர் ராஜ சிம்மேஸ்வரம் கோயில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இணையாக குறிப்பு தருக அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து சிலபஸில் வந்து பகுதி ஆள வந்து இலக்கண குறிப்பிட்டதில் கீழே தான் வரும். பட் ஆனால் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது வந்து எங்கே இருக்குன்னா 9th ஃபஸ்ட் டைம் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 84 இருக்குது. அதாவது கடல், பறவை, ஆழி இது எல்லாமே வந்து கடல்ன்றதை குறிக்கும். 6 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இது வந்து சிலபஸ்லேயே வந்து நம்மளுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிதல்ன்றது பகுதி 18 கீழே இருக்குது. இது வந்து புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆழி, பறவை இதெல்லாம் கடல், இது 3 வந்து கடல் தான் குறிக்குது. ஸோ ஒன்று வேறுபட்டு இருக்குது 6. அதனால் அதுதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா வந்து இது நிறைய இடத்துல இருக்குது. 7th செகண்ட் டேர்மில் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது, 8th ஃபஸ்ட் டைம் ஓல்டு புக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள். குயில் கூவும், மயில் அகவும். ஸோ வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி உள்ள அந்த மரபு சொற்களுக்கு கீழே வந்து இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து படிச்சுக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு சிலபஸ் கீழே தான் வந்து ஒற்றுப்பிழை நீக்குதல், மரபு பிழை, அந்த பாட்டு கீழே தான் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்தம் செய்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இது வந்து புக்கில் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் சிலபஸில் வந்து நம்மளுக்கு வந்து பிழை திருத்தம்ன்றது கொடுத்துருக்காங்க.
இங்கே பாருங்கள் 6th பிழை திருத்தம், சந்திப்பிழை நீக்குதல், ஒருமை பன்மை, மரப்பிழைகள். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் மரப்பிழைகள் கீழே வரும், இது வந்து பிழை திருத்தத்துக்கு கீழே வரும். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும்னு தேவையில்லை. இது என்ன கான்செப்டோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். வல்லினம் மிகு இடம், வல்லினம் மிகா இடம்ன்றது நீங்கள் படிக்கும்போது இலக்கணத்தில் வரும். நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாவே இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. இதுவும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து 12ன்ற டாபிக் கீழே தான் வரும். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்தை வச்சு எதுவுமே கேட்கல, நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு மெய்யெழுத்துக்கள் காங்ஞாச்சா வரிசையில் உள்ளதுபடி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். இங்கே கா இருக்குது, அடுத்து சா இருக்குது. அதாவது எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா கேள்வன்றதை இக்கு ப்ளஸ் ஏன்னு பிரித்து பார்க்கணும். ஸோ இக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இச்சு குட்டலா, அதுக்கு அடுத்தது வந்து இச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நசை நல்குவர். நான்றது வந்து இதில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா அடுத்த லெட்டர் பாருங்கள், சைன்றது என்ன, இச்சு குட்டல் ஐன்றது வரும். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது, இல்லு இருக்குது. ஸோ இச்சு இல்லையில் எது ஃபஸ்ட்டு வரும், இச்சு தான் வரும். ஸோ நசைக்கு அப்புறம் நல்குவர் வழிக்கு வரும். அடுத்து வந்து பொலிக்கும் போத்து மஞ்சைனா இப்பு, இது ரெண்டு இப்பு குட்டல் ஓன் இருக்குது, இது இப்பு ப்ளஸ் ஓன் இருக்குது. ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வரும். நெக்ஸ்ட்டு இம்மு குட்டலா. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்கணும், நெக்ஸ்ட்டு தான் மெய்யெழுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 82 கொஷின். தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் கீழே தான் வந்து கவர் ஆகும். எது கீழே வரும்னா பாருங்கள், பகுதி 11 வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனை பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல். அது கீழே தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து புக்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா 9th நியூவில் பேஜ் நம்பர் 29ல் தா அப்படின்றது கொடுத்து அதோடைய எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தானா வந்து தந்தவர் அப்படின்றது தான் உங்களுக்கு வினையாளனையும் பெயர் ஆன்சர். தந்துனா அது வினையச்சம்ல வரும், தந்தன்றது பெயரச்சம், தந்ததுன்றது வினைமுற்று, தந்தவன்றது வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். எப்பயுமே வேர் சொல்கிறது என்னன்னா ஒரு கட்டளை பொருள் தான் வரும். சென்றால்னா நம்ம என்ன சொல்லுவோம், செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்லுன்றது தான் இங்கே வந்து வேர்ச்சொல். இது பகுதி 4 வந்து சிலபஸில் வந்து வேர்ச்சொல்லை கண்டறிதல்ன்றதுல வந்து கீழே தான் நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து 8th வந்து இந்த கொஷின் இருக்குது பேஜ் நம்பர் 12ல். அவங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க சென்றனர், அதுக்கான உரிய வேர்ச்சொல்ன்றது வந்து செல்லு தான் வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 84th கொஷின். ஒலி வேறுபாடு சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ். சூழ்ன்றது வந்து கருப்பம், சூழ்ன்றது சுற்று, சூழ்ன்றது சப்தம். ஏன்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தில் கூட சூளுரைத்தாள் அப்படின்றது வந்திருக்கும். சூழ்னா இப்போ சபதம், சூழ்ன்றது வந்து கரு. இது வந்து எங்கே இருக்குன்னா 9th வந்து சீவக சிந்தாமணி லெசனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பொருளை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சொல்லும் பொருளை சூழ்ன்றது கரு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கரு சபதம் அது உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் இதை வந்து போட்டுடலாம். இது வந்து பகுதி 4 வந்து சிலபஸ் 8 கீழே ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், அது கீழே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிலபஸில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிழை திருத்தம்ன்ற சிலபஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது ஆன்சர். இது 9th செகண்ட் டேர்மில் ஓல்டு புக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தனர். புலவர் ஒருவர் வாழ்ந்தர்னா உங்களுக்கு பல பேரை குறிக்கும். புலவர் ஒருவர் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து வாழ்ந்தார். நெக்ஸ்ட்டு 86th கொஷின் நம்பர் பாருங்கள், ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐனா தலைவன் தான் மீனிங். இது எங்கே இருக்குன்னா 7th செகண்ட் டேர்மில் நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் 40ல் வந்து இருக்குது. இது ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இதில் 42 இருக்கும். இதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு மார்க் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு இது சிலபஸில் இருக்கனால கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஐன்றது தலைவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபிக்சன் எனும் சொல்லின் தமிழ் சொல் அப்படின்றது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்சனுக்கான ஆன்சர் வந்து புனைவு. இது எங்கே இருக்குன்னா 12th வந்து பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. இது வந்து பகுதி 6 வந்து 7ன்ற சிலபஸ் கீழே வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், அது கீழே உங்களுக்கு வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிக்சன்னா புனைவு. ஸோ இதுக்கான ஆன்சர் புனைவுன்றது தான் ஆன்சர். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலும மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, மரபு வலும மீதி.
குயில் வந்து கத்தாது, கூவ தான் செய்யும். ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா மரபொழுங்கு விதி. இது எங்கே இருக்குன்னா 10th பேஜ் நம்பர் 91 இருக்குது. இங்கே பாருங்கள், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இதுன்றது என்னன்னா மரபு ஒழுங்குமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி படிச்சுனாவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். மணின்றது நான்மணி கடிகை மணின்றது வந்திருக்கு, மொழின்றது முதுமொழி காஞ்சி மொழி வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஆசார கோவை கோவை வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். இது எங்கே இருக்குன்னா 12th சிறப்பு தமிழில் அறிவியல் இலக்கியத்துக்கு கீழே பேஜ் நம்பர் 17 வருது. இது சிலபஸில் உங்களுக்கு வந்து பகுதி 6 11 கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே வந்து தான் சிலபஸில் கவர் ஆகிருக்கும் இந்த லெசன். ஸோ இந்த லெசன் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இங்கே பாருங்கள், 11 கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசரக்கோவை ஆகிய 3ஐயும் மணிமொழி கோவை என்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 90 கொஸ்டினை பாருங்கள், பாடிமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 9th மணிமேகலை லெசனில் வந்து பேஜ் நம்பர் 69 வந்து இருக்கும். பாடைமாக்கள்ன்றது பழமொழி பேசும் மக்கள். இது பகுதி 6 வந்து 5வதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த சிலபஸ் கீழே தான் வந்து இது வந்து கவர் ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள், பாடைமாக்கள் அப்படின்றது பழமொழி பேசும் மக்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருவிளையாட புராணம் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நூல் மற்றும் நூலாசிரியர் கீழே வந்து வரும். ப்ளஸ் வந்து நம்ம பகுதி 6 வந்து இதெல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு கீழே. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து திருவிளையாட புராணன்றது பரஞ்சோதி முனிவர். இது எங்கே இருக்குன்னா 10th நியூவில் வந்து பேஜ் நம்பர் 107 இருக்குது பாருங்கள், திருவிளையாடபுரம் பரஞ்சோதி முனிவர். அதே மாதிரி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து இதுக்கான மற்ற 3க்கான ஆன்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரம். இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்றத வச்சே நம்ம வந்து மூவேந்தருக்கு உரியதுன்றது நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இதனால 12th ஓல்டு புக்கில் இது டேரெக்டாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க, முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது. இது சிலப்பதிகாரத்துக்கு கீழே வந்து வரும். ஸோ இதுவும் சிலபஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 93 கொஷின், ஓங்கு தன்மனை சொல் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடையில் நீபவனம் என்பது. நீபவனம்னா என்ன இதை குறிக்கிறாங்கன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா கடம்பவனம் தான். இது வந்து 10th பேஜ் நம்பர் 108 கீழே வந்து வருது. இது சொல்லும் பொருளுக்கு கீழே உங்களுக்கு பகுதி 6 கவர் ஆகும். பகுதி 6 வந்து உங்களுக்கு திருவிளையாட புராணம் கொடுத்துருப்பாங்க 6th சிலபஸ். அது கீழே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், நீபவனம்ன்றது கடம்பவனம். ஃபஸ்ட்டு அதுக்கு திருவிளையாட புராணன்றது பரஞ்சோதி முனிவன்ற ஆசிரியர் வந்து அதுக்கு முன்னாடி கொஷினாக கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து அதில் வந்து சொல்லும் பொருளும் ஒன்றும் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து கொஷினை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன, நம்மாழ்வார். ஆழ்வார்கள் பற்றி வந்து 12th சிறப்பு தமிழில் இருக்குது. ஸோ வந்து எந்தெந்த ஆழ்வார் என்னென்ன இது வந்து எழுதினாங்க நூல்கள்ன்றதை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க, நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இதை பாடிப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மாழ்வார். சிலபஸ் 9 வந்து பகுதி 6 வந்து 10 கீழே வந்து இது வந்து ஆழ்வார்கள் வந்து கவர் ஆகிப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த லெசன்ஸ் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 8th வந்து இருக்குது. இது வந்து சிலபஸ் 10 கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், திருக்கேதாரம் டைட்டிலே வந்து திருக்கேதாரம் கொடுத்துருக்காங்க. அதை பாடினது யாருன்னா சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னதுன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா திருப்பாவை. இது வந்து சிலபஸ் கீழே டைரெக்டாக வந்து வரலைனாலும் கன்னிப்பாவை அப்படின்றது வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து திருப்பாவை பார்த்து கன்னிப்பாவைன்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இது சிலபஸில் கவர் ஆகலை, ஸ்கூல் புக்கிலேருந்து அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த நம்மளுக்கு சிலபஸ் கீழே வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகலை. பாருங்கள், திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பதாக ஆண்டாள் பாடிய நூலை திருப்பாவை. ஆனால் இது வந்து நம்ம ஆழ்வார்களுக்கு கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன, தேவநேய பாவனார். இவர் வந்து சிலபஸ் பகுதி ஈல வந்து 11 வந்து சிலபஸில் வந்து இவர் வந்து கவர் ஆகுவாங்க. இங்கே பாருங்கள், அவருடைய சிறப்பு பெயர்களில் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவருடைய சிறப்பெயர்கள். ஸோ ஆன்சர் வந்து
தமிழ் பெருங்காவலர் தான் இதோடைய ஆன்சர். தேவநேய பாவனார். நெக்ஸ்ட் 98th கொஸ்டின் பாருங்க. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எங்கன்னா 12th ஓல்டு புக்கில் ஒரு கலைகள் பற்றி ஒரு லெசன் இருக்குது, அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பகுதி ஈல வந்து 7 கலைகளில் வந்து கட்டிடக்கலை, சிற்பம், பேச்சு, ஓவியம், அது கீழே தான் இந்த கொஸ்டின் வந்து கவர் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அவரது பட்டத்தரசி ஆகியோரது உருவங்கள் 4 அடி உயரத்தில் தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. ஸோ அதுக்கான ஆன்சர் 4 அடி உயரம். ஸோ நீங்கள் 11th 12th ஓல்டு புக்கும் படிக்கணும், 11th 12th சிறப்பு தமிழும் படிக்கணும். ஏன்னா இப்போ அதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னலாம் சிலபஸ் கீழே கவர் ஆகிருக்கோ அந்த லெசன்ஸ் மட்டும் அங்கே வந்து எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாளபத்திரம். இது வந்து எங்கே இருக்குன்னா 12th பேஜ் நம்பர் 81 இருக்குது. உவேசா வந்து அவருடைய லெசன் அவர் வந்து எழுதியிருப்பார், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு. அந்த லெசன் கீழே, அதாவது உவேசான்ற டாபிக் கீழே இந்த லெசன் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் சிலபஸில். அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம்ன்றது எழுத்து பயிற்சி, சீதாளபத்திரம்ன்றது தாளை மடல். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார்லேருந்தே 3 கொஸ்டின் கேட்டாங்க. இது எங்கே இருக்குன்னா 8th 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 34 இருக்குது பாருங்கள். இவர் சிலபஸ் கீழே வந்து கவர் ஆவார். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அதோட மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவனர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாவனர் தான். நம்ம 1 to 100 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எதுலேருந்து நம்ம எப்படி வந்து படிக்கணுன்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின் சிலபஸ்லேருந்து தான் வந்திருக்கு, 1 or 2 தான் வந்து ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் கவர் ஆகிற லெசன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக் வைஸ் எடுக்கும்போது நீங்கள் எல்லாம் படிக்க தேவையில்லை, அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது படிக்கணுன்றது. இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை படிச்சுக்கோங்க, பாக்ஸ் டேட்டா படிச்சுக்கோங்க, ஒரு ஆத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நூல்வெளி வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து எத்தனை கொஷின் வந்து ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு, சிலபஸ் வைஸ் எத்தனை கொஷின் வந்திருக்கு, அவுட் ஆஃப் புக் எத்தனை வந்திருக்கு, ஓல்ட் அண்ட் நியூ புக்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன். நிறையா பேர் என்கிட்ட கமெண்டில் வந்து கொஷின் கேட்குறீங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஸோ நாளைக்கு, அதாவது சண்டே 17 நவம்பர் வந்து நான் வந்து 8:45க்கு வந்து ஒரு லைவ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். கண்டினியூவாக என்னோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.